இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கடந்த காலங்களில் திராவிட இயக்கம் நடந்துச்சு. இந்தியை நான் உண்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு அரங்கத்தில் பேசிட்டு வீட்டில் போய் திராவிட இயக்க தலைவர்கள் யாரும் போய் வீட்டில் போய் படுத்துக்கல. அவங்களாம் என்ன செஞ்சாங்க? தண்டவாளத்தில் தலையை வைக்கிற போராட்டத்தை நடத்துகிறாங்க. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு ஒரு திமுக பாடல் உண்டு. எதனால் அந்த பாடல்? கள்ளக்குடியில் தான் அவர் தண்டவாளத்தில் தலையை வைக்கிற போராட்டத்தை நடத்தினார். எதுக்காக? மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது ரயில்வே துறை. மத்திய அரசாங்கம் ரயில் மட்டும் விடலை, எங்கள் மொழியை காலி செய்கிறதுக்கு மூன்றாவது மொழியாக தாய்மொழியை அழித்தொழிப்பதற்கான ஒரு மூன்றாவது மொழியாக இந்தி மொழியை திணிக்க பார்க்கிறார்கள். நாங்கள் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு இரண்டாவது மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்தி கொள்வோம், இந்தி படிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது, இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னு சொல்கிறதுக்கு வெறும் கருத்தரங்கம் போட்டாங்களா, ஹால் மீட்டிங்கில் பேசினாங்களா, இல்லை தண்டவாளத்தில் தலை வச்சாங்களா? தண்டவாளத்தில் தலை வைக்கிற போராட்டம் என்பது என்னவென்றால், களத்திற்கு நான் வந்து விட்டேன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இளைஞர்களும் மாணவர்களும் திரளாக திரண்ட போது துப்பாக்கி சூடு நடந்துச்சு. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் என்ன செஞ்சாங்க? உயிர் பலி ஆனாங்க. அவர்கள் ரத்தத்திலே தான் திமுக பூத்தது. அதனால தான் இந்தியை அவர்கள் ஆதரிக்கிறார்கள், ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பதனால தான் அதற்கு எதிரான போராட்டம், வீரம் செறிந்த போராட்டம் நடந்ததுனால தான் காமராஜர் போன்ற பெருந்தலைவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். வெறுமனே மேடை பேச்சினால திமுக காமராஜரை வீழ்த்திருச்சு, காங்கிரஸை வீழ்த்திருச்சுன்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு தர்றான். உண்மை கிடையாது. காங்கிரஸ் கட்சியிலையும் மகத்தான பேச்சாளர்கள் உண்டு. குமரி ஆனந்தன் மாதிரி ஆட்கள் உண்டு, தமிழறிமணிய மாதிரி ஆட்கள் உண்டு. எத்தனையோ மகத்தான பேச்சாளர்கள் எல்லாம் அந்த களத்திலும் இருந்தார்கள். அதல்ல மேடை பேச்சு அல்ல அது. எல்லா இயக்கங்கள்லேயுமே மேடையில் சிறப்பாக பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஜீவானந்தம் இருந்தார், பின்னாளிலே தா பாண்டியன் இருந்தார், எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. களத்திலே நீ யார்? கவர்ச்சி அரசியல் என்பது வேறு, களத்திலே நிற்கிற அரசியல் என்பது வேறு.